இப்போல்லாம் காயுக்கும் பல்லவனுக்கும் நல்லாவே செட் ஆகுது. பல்லவன் அடுத்த நாள் காலையிலையும் இங்கே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வெயிட் பண்ணும்போது காயத்ரி வராளான்னு எட்டி பார்த்துட்டே இருக்க. காயத்ரியும் வரவும் செய்கிறாங்க. காயத்ரி பல்லவன் ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்து நின்று ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கத்தில் இங்கே வானதி வரவும் செய்கிறாங்க. இவன் என்ன இவ கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வானதி நேராக பக்கத்தில் வர, டே பல்லவா இவ கூட உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு ரொம்ப கோபமாக வானதி இங்கே பல்லவனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இல்லை அது வந்து இவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு ஏய் இவன் அண்ணனுடைய நம்பரை கேட்டவ தானடா, இப்போ என்னடா உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு வானதி கேட்குறாங்க. இப்போல்லாம் நானும் இங்கே காயும் ரொம்ப நல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோன்னு சொல்லும்போது என்ன குடும்பமோ தெரியல. அங்கே ஒரு பக்கம் பொய் கல்யாணம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் அப்பப்பப்பா தாங்கவே முடியலை. இன்னொரு பக்கம் சோழனை லவ் பண்ணவளை இப்போ நீ துரத்திட்டு இருக்க. அங்கே நிலாவை ஆஃபீஸில் ஒருத்தன் துரத்திட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு கேட்கும் போதே அசிங்கமாக இருக்குது. நான்லாம் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட பாண்டி கூட அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். பாண்டியை கல்யாணம் பண்ணிட்டு பாண்டியும் நானும் வேறு எங்கேயாவது இடம் பார்த்துக்கிட்டு போயிடுவோம். நிச்சயமாக அந்த வீட்லலாம் ஒரு நாள் இருக்க முடியுமா என்ன? இவ என்னடானா அண்ணன்கிட்ட இந்த நம்பரை வாங்கி அவனை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ தம்பி பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையாடி அப்படின்னு வானதி வந்து காயத்ரியை பார்த்து கேட்க, காயத்ரி ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போன மாதிரி நிற்கிறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் உனக்கு நான் அண்ணி ஆக போகிறவடா அப்படின்னு சொல்ல, அண்ணியா ஆக போகிறீங்க தானே? எனக்கு இன்னும் நீங்கள் என்ன அண்ணி ஆகலையே. என்னோடைய அண்ணி நிலா அண்ணி மட்டும்தான். அவங்கள மட்டும்தான் நான் அண்ணியாகவும் நினைக்கவும் செய்கிறேன். உங்களையெல்லாம் அண்ணியாக கூட நான் யோசிச்சு பார்க்கல அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்னடா பொய்யா நடிக்க வந்தவங்க உனக்கு அண்ணி, உன் அண்ணனை உண்மையாகவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வர போகிறேன்னா உனக்கு அண்ணி இல்லையா? உன்னை நான் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதா அப்படின்னு வானதி சொல்ல, அதுக்கு பல்லவனும், என்னை கேள்வி கேட்குறதுக்கான உரிமை என் அண்ணன்களுக்கும் என் அண்ணிக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றவங்களுக்கு அந்த உரிமையை நான் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ எதுக்கு காயத்ரி கிட்ட இந்த மாதிரி பேசுகிறீங்க? இப்படி வெளியில் வந்து 4 பேருக்கு காதல விழுகிற விதமாக அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு எங்கள் பல்லவன் சொல்ல, நான் எதுக்கடா மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் நான் என்னால் கேட்கவே முடியாதுன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் ஒழுங்காக மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல, இரு இப்போவே பாண்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். இப்படி உன் தம்பியை 4 பேருக்கு மத்தியில் நான் அசிங்கப்படுத்துகிறான் கேவலப்படுத்துகிறான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க எனக்கு எந்த பயமும் இல்லை. அண்ணன் கேட்டால் நானும் உண்மையை சொல்லுவேன். நானும் காயத்ரியும் சகஜமாக சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்ததை இப்படி நடு ரோட்டில் நிற்க வச்சு என்னையும் இங்கே காயத்ரியும் சம்மந்தப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்க. பத்தாத்துக்கு நிலா அண்ணி சோழன் அண்ணனி எல்லாரையும் கேவலப்படுத்துருவாங்கன்னு நானும் அண்ணன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு இங்கே பல்லவன் சொல்ல, அப்படியே வானதி இங்கே பாருடா உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏன் நல்லது எது என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அதை நீங்கள் வந்து தான் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு பல்லவன் சொல்ல, இங்கே வானதியால் பேச்சு முச்சே இல்லை. இங்கே பாரு இனிமே இங்கே வந்து நிற்கிறது இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கதை நான் பார்த்து உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்ல, நீங்கள் யார் காயத்ரி கிட்ட இந்த மாதிரி பேசுகிறதுக்கு? ஏன் காயத்ரி அந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரதான் செய்வேன். அதை எப்படி உங்களால் தடுக்க முடியும்? நீங்களே இந்த வீட்டுக்கு வரும்போது என் காயத்ரி வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்ல, நானும் பாண்டி லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அந்த உரிமையில் நான் அந்த வீட்டுக்கு வருவேன். இவ எப்படா எந்த உரிமையிலடா அந்த வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனும், நானும் காயும் லவ் பண்ணுறோம், நானும் காயும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற உரிமையில் நானும் காயுவை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வருவேன். அதை கேட்குறதுக்கான உரிமையும் உங்களுக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போதும், எல்லாம் அந்த நிலா கொடுக்குற இடத்துல தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அந்த நிலா ஆடுற ஆட்டத்தில் தானே நீ இப்பெல்லாம் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க. அவள் என்னடானா உங்கள் அண்ணனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடத்துகிறான். நீ என்னடானா என்னையை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்துகிற. நல்லா இருக்கும் உங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்ல, உங்கள் குடும்பத்தை விடலாம் எங்கள் குடும்பம் மோசம் கிடையாது. உங்கள் அண்ணன் தான் 4 பேருக்கு மத்தியில் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாமல் பேசுவான். ஆனால் நானும் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ அப்படியெல்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டோம். இப்போ கூட உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு, நீ வாக்காயு போகலான்னு பஸ் வந்துடுது. உடனே கிளம்பி போயிடுறாங்க. வானதி அழுதுகிட்டே நேராக பாண்டி கடைக்கு போகிறாங்க. பாண்டி என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு இப்போ எதுக்கு அழுகிறேன்? வீட்டில் ஏதாவது சண்டையா பிரச்சனையா அடித்தாங்களா என்ன அப்படின்னு சொல்ல, உன் தம்பி பல்லவன் என்னை ரோட்டில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்ல, பல்லவனா அப்படின்னு அதிர்ந்து போய் பாண்டி கேட்குறாங்க. ஆமாம் உன் தம்பி பல்லவனே தான். இங்கே பாரு பாண்டி, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நான் அந்த வீட்டில் யாரையும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்கே பாண்டி கேட்குறாங்க. உன் தம்பி பல்லவன் அந்த காயு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான். எதுக்குடா இவ கூட சுற்றுற? இவ உன் அண்ணனுடைய நம்பரை கேட்டவ தானே, உன் அண்ணன் பின்னாடி சுற்றுறவ தானே. இப்போ நீ எதுக்கு இவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் தெரியுமா. பத்தாதுக்கு என்னை ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டான்னு சொல்ல, உன்னைய விடவா என் தம்பி எல்லாரையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறான் அப்படின்னு உடனே பாண்டி கேட்க, என்ன பாண்டி எனக்காக நீ அவனை பார்த்து
4 கேள்வி கேட்பேன்னு பார்த்தா நீ என்னை இவ்வளோ சிங்கப்படுத்தி பேசுகிற அப்படின்னு உடனே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே வானதியும் அதுக்கு பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு வானதி, நாம் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர? உன் அண்ணியை வீட்டில் நான் பேசினது தப்புன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்க, நீ பேசுகிறது எல்லாமே தப்பு தான் வானதி, எதையுமே சரின்னு சொல்லிட முடியாதேன்னு எங்கள் பாட்டி சொல்ல, உனக்காக நான் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே எதிர்த்து பேசுவேன், உனக்காக நான் அவங்கக்கிட்ட சண்டை போடுவேன், ஆனால் நீ எனக்காக உன் தம்பிக்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டல, அவனுக்கு என் மேலே எந்த மரியாதையுமே இல்லை, எதுக்காக அவன் என்னை அண்ணின்னு கூப்பிட மாட்டான், என்னை அண்ணியாக கூட ஒரு பார்வை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏற்றது போல் நீயும் நடந்துக்கிட்டா உன்னை அண்ணி என்ன அம்மா ஸ்தானத்திலே வச்சு அவன் பார்க்கவும் செய்வான். நிலா நீ இன்னைக்கு எப்படி அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறானோ அதே மாதிரி உன்னே அந்த ஸ்தானத்தில் வைப்பான். ஆனால் நீயும் வாயும் சரியில்லாதப்போ அவன் எப்படி உங்ககிட்ட பேசுவான் நீ நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, இங்கே பாரு பாண்டி, இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன், இரு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு வானதி கிளம்பிடுறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வானதி நேராக தான் வீட்டுக்கு போகிறாங்களோ இல்லையோ இங்கே நிலா வீட்டுக்கு தான் போகிறாங்க. நிலா சேரன் இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. உள்ளே வர வானதி உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க, வாமா வானதி அப்படின்னு சேரன் கூப்பிட்றாங்க. அண்ணே நான் உள்ளே போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கிளம்ப, உடனே சேரன் சொல்கிறாங்க, நீ ஏமா உள்ளே போகிற, உட்காருமா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் வானதிக்கு எல்லாருக்குமே காஃபி போட்டு கொண்டு வராங்க. இப்போ என்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, இந்த வீட்டில் எல்லாரும் என்ன சண்டை போட்டுக்கிறீங்க, அடுத்த நிமிஷமே ஒன்று சேர்ந்துக்கிறீங்க, எப்படியெல்லாம் இருக்க முடியுது, உங்களை அன்றைக்கி நிற்க வச்சு உங்களுக்கு அறிவு இருக்கான்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு எங்கள் நிலாவை பற்றி வானதி வந்து உடனே சரண் கிட்ட சொல்ல, எனக்கு நிலா தங்கச்சி மாதிரிப்பா, அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன், முக்கியமாக ஏன் மேலே தப்பி இருக்கப்போ நான் தான் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு இங்கே சேரன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமாண்ணா அப்படின்னு உடனே வானதி ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சேரன் கேட்குறாங்க. சோழன் எதுவுமே பேசலாம், முறைச்சி பார்த்தபடி உட்காந்துருக்க. பல்லவன் இன்னைக்கு என்ன என்னென்னமோ பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதியை சொல்ல, பல்லவனா அவன் என்னப்பா பேசினான்னு சொல்லி இங்கே கேட்க, நடந்த விஷயத்த வானதி சொல்கிறாங்க. அவன் கரெக்டாக தானே கேட்டிருக்கான், அவன் கரெக்டாக தான் பேசியிருக்கான், இதில் தப்பாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, நான் என்னென்ன தப்பு பண்ணேன், அவனை பற்றி கண்டிக்கக்கூடாதான், அவன் இப்படி இருக்கானே, அவன் படிப்பு ஸ்பாயில் ஆகணுன்னு தானே போய் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் இப்படி இருக்க, உன் படிப்பு தான் ஸ்பாயில் ஆக போகுது, உன் வீட்டில் இருக்கவங்க உன்னை கேட்கலாம், எங்கள் வீட்டில் இருக்க நாங்களே இங்கே பல்லவனை பற்றி கேள்வி கேட்காதப்போ நீ எதுக்காக பல்லவன் கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன பொய்யான கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த உரிமை இருக்கும்போது எனக்கு இந்த வீட்டு மேலே எந்த அக்கறையும் எந்த உரிமையில் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி நீங்கள் வானதி சொல்ல, இதனமா சொல்லிட்டு போனேன், இதெல்லாம் குடும்பமாக, இந்த குடும்பத்தில் யாருக்கும் கேள்வி கேட்குற தகுதி இல்லை, பேசுகிறதுக்கு தகுதி இல்லை, இந்த குடும்பத்தில் வந்து வாழ முடியுமா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போனேன், இப்போ என்ன வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சோழன் சொல்ல, பாருங்கண்ணே நான் இன்னைக்கு சரியாக தானே பேசிட்டு போனேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. சரியாக பேசினா அது சரியாக இருக்குன்னா அதை உன்னோட வச்சுக்கோ, மற்றவங்க கிட்ட அது சரி தப்புன்னு நீ சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வானதியை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. நிலா உடனே பார்த்துட்டு இங்கே வானதியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வானதி, உங்களை நான் என்றைக்குமே அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கவும் இல்லை, அந்த ஸ்தானத்தில் வச்சு நான் பேசவும் கிடையாது, உங்ககிட்ட நல்லது எது கெட்டது எதுன்னு நான் வந்துட்டு தெரியப்படுத்தவும் விரும்பலை, இனிமேல் நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருங்க வாழ்ந்துக்கோங்க, ஆனால் எதுக்காகவும் என்னைய காரணம் காட்டாதீங்க அப்படின்னு இங்கே நிலாவும் சொல்லிட்டு போங்க. என்னென்ன எல்லாரும் என் மேலே கோவப்பட்டா எப்படின்னு சொல்ல, நான் ஒரு சாரி கேட்டுட்டு போகலான்னு தானே வந்தேன்னு சொல்ல, அது எப்படி எல்லாத்தையும் பேசுவியா, இங்கே வந்து சாரி கேட்பியா, இங்கே பாரு இதெல்லாம் பாண்டியோட வச்சுக்கோ, எங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வராத, உன்னை கண்டாலே பிடிக்க மாட்டுது அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வானதி மனசு வருத்தப்பட்டு நிற்க, பாண்டி அப்போ தான் கடையிலேருந்து வீட்டுக்கு வராங்க. ஏய் இங்கே இதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்க, பின்ன இங்கே வராமல் வேற எங்கே போக முடியும் அப்படின்னு எங்கள் வானதியை சொல்கிறாங்க. சேரணும் முதல்ல வானதியை சமாதானப்படுத்தி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்ல, வந்து அவளுக்கு போகவே தெரியாதான்னு, அவளாக தானே வந்தா அவளாவே போகட்டும் அப்படின்னு பாண்டியை சொல்லிட்டு போக, இப்போ எதுக்கு எல்லாரும் என் மேலே கோவப்படுறாங்கன்னு சொல்ல, என்னையை பற்றி என் வீட்டில் இருக்கவங்ககிட்டே சொல்ல வந்திருக்கீங்க, அப்போ எல்லாருக்கும் கோவம் வரத்தானே செய்யும், நான் உங்களுக்கு கேட்ட கேள்வி சரிதான், நீங்கள் அதுக்கு ஏற்றது போல் நடந்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மரியாதையும் திரும்ப கிடைக்க செய்யும், என் விஷயத்துலையும் காய் விஷயத்துலையும் நீங்கள் இனிமேல் தலையிடாதீங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. நான் என்னைக்காவது என் அண்ணனை எதுக்கு லவ் பண்ணுறீங்க, என் அண்ணனை எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க, அவனை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்கன்னு உங்ககிட்ட வந்து நான் நிற்கிறேன்னா, இல்லை நாங்கள் லவ் பண்ணாலும் உண்மையாக தான் லவ் பண்ணுறோம், நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு உங்களை மாதிரியான ஒரு காதலை நாங்கள் பண்ணவும் இல்லை, எப்போதுமே ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி மட்டுமே நான் ஒன்று வாழ்க்கையை நடத்தலை, நானும் அப்படித்தான், இங்கே காயும் அப்படித்தான், இல்லை அண்ணியும் அப்படித்தான், சோழன் அண்ணாவும் அப்படித்தான், பதிலுக்கு நீங்கள் தான் எல்லா விதத்துலையும் மாற்றமாகவே இருக்கீங்க, முதல்ல உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கன்னு எங்கள் பல்லவன்னு சொல்லிட்டு போக, அவமானப்பட்ட வானதி வேறு வழி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக, நடேசன் பார்த்துட்டே இருக்கவங்க இங்கே ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க பேசினதில் எந்த தப்பும் இல்லை, அதை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிற மனநிலைமையிலையும் நீயும் இல்லை, இங்கே பாருப்பா, இதுக்கப்புறம் உன்னை மாற்றிக்கும், இல்லைனா அது உன் வாழ்க்கைக்கு நல்லது, இல்லைனா அது மற்றவங்க வாழ்க்கையும் இங்கே சேர்ந்து கிடக்கும் அப்படின்னு நடேசன் சொல்லிடுறாங்க. வானதி அழுதுகிட்டே வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க.